Good morning students, have a nice day. This video for first level பரீட்சையா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொருத்தி எழுதவும், மேட்ச் த ஃபாலோயிங். இது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்யணும், எக்ஸாம்லனா பென்சில் எடுத்துக்கணும். பென்சில் எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சரை நம்ம நம்பர் போட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த நம்பரை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 2 3 4 5ன்னு அதில் எடுத்து அந்த ஆன்சரை மட்டும்தான் எழுதணும். கொஸ்டினே எழுதக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினும் சேர்த்து எழுதி வச்சுட்ருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ராம் பரத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராம் அப்படிங்கிறது ஒரு நாம், பரத் அப்படிங்கிறது ஒரு நாம். அப்போ இதுக்கு எது மேட்ச் ஆகும்? செகண்ட் ஒன் தான் மேட்ச் ஆகும். ராம் பரத் சே படாக. ராம் பரத் சே அப்படின்னா பரத்தை விட, ராம் பரத்தை விட, படாக பெரியவன், படா. செகண்ட் ஒன் நதி சமுத்திர. நதி நதி, சமுத்திரனா கடல். இப்போ லாஸ்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் சமுத்திரக்கு ஓர் பகத்தி ஹே. இப்போ நதின்னா நதி, நதியை குறிக்கும். சமுத்திரக்கு ஓர் அப்படின்னா ஓர், சமுத்திரக்கு ஓர் கடலை நோக்கி, பகத்தி ஹே பாய்கின்றது. அப்போ அங்கே நம்ம என்ன போட்டுக்கணும், நம்பர் 2 போட்டுக்கணும். தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்கள், கொஸ்டின் ஆன்சரில் இது வரும். அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இது வரும். பாரத் இந்தியா. இப்போ ஃபஸ்ட் ஒன் அதுக்கு ஆன்சர் பகுத் விஷால் தேஷ. பகுத் விஷால் தேசன்னா மிகப்பெரிய தேசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா மெமரியில் வச்சுக்கணும். பாரத் பகுத் விஷால் தேஷ. இதுனா 3 in 1. இது கொஸ்டின் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச். ஃபோர்த் ஒன் தோபி. தோபி அப்படின்னா வாஷர்மேன். அதுக்கு உங்களுக்கு தேர்ட் ஒன் தான் மேட்ச் ஆகும். கப்படா தோ ரஹாக. கப்படானா ட்ரெஸ்ஸு. தோ ரஹாகனா ப்ரெசண்ட் கண்டினியூவில் வந்திருக்கு. துவைத்து கொண்டிருக்கிறார். தோ ரஹாக துவைத்து கொண்டிருக்கிறார். கப்படா தோ ரஹாக துணி துவைத்து கொண்டிருக்கிறார். தோபி வாஷர்மேன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கப்படா தோ ரஹாக. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டாக்கியா பத்ர. இதுவும் உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வரும். இதுவும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். டாக்கியா பத்ர தபால்காரர் கடிதம். லாத்தா ஹை கொண்டு வருகிறார். ஞாபகம் வருதா? லாத்தா ஹூமா லாத்தா ஹையான்னு நம்ம படித்தோம். லாத்தா ஹை. நம்பர் போட்டுக்கிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரில் இருக்கிறது எடுத்து அந்த பக்கம் அப்படியே ஆன்சரை எழுதணும். கொஸ்டின் எழுதக்கூடாது, ஆன்சரை மட்டும் எழுதணும். அடுத்தது பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பாரத் மே கை டேஷ் மனாயே ஜாத்தே ஹேன். மனாயே ஜாத்தே ஹேன். பாரத் அப்படின்னா இந்தியா. கைனா ஏக்குனா ஒன்று, கைனா நிறைய. தியோஹார் இத்து யோஹாரா. தியோஹார் மனாயே ஜாத்தே ஹேன். படிக்க தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்பெல் பண்ணணும். ஸ்பெல் பண்ணாலே படிக்க வந்துடும். அது நான் எவ்வளோ சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. முழிச்சுக்கிட்டே நிற்க வேண்டியது. படிக்கலை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பெல் பண்ணாவே படிக்க வந்துடும். சரி, ஸ்பெல் என்னன்னு தெரியணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டு லெட்டர் என்னன்னு கேட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த லெட்டர் எழுதினாவே சரியாக போயிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் படிக்கிறது. ரொம்ப கஷ்டப்படாதீங்க படிக்கிறதுக்கெலாம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கலாம். நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக மார்க் வாங்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், முசல்மான் லோக் அப்படின்னா முஸ்லீம் பீப்புள். முசல்மான் லோக்னா என்னது? செகண்ட் ஒன் முஸ்லீம் பீப்புள். நமாஸ்னா தொழுகை. நமாஸ் படுத்தே ஹேன். முசல்மான் லோக் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டால் நமாஸ் அப்படின்னு சொன்னோம். நமாஸ் படுத்தே ஹேன். மந்திர் ஓன்கி மூர்த்தியான். மந்திர் அப்படின்னா கோவில், மூர்த்தியான்னா சிலைகள். இந்த மூர்த்தியான், மூர்த்திகலா இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த எந்த இடத்துல வச்சு படிக்கிறதுன்னு தெரியாது. அந்த ஸ்பெல்லை பாருங்கள். மூ இரு எதுக்கு மேலே இருக்குது அதுக்கு முன்னாடி வச்சு படிக்கணும். மூ இர் தீயா இன் மூர்த்தியான் பகுத் சுந்தர் ரொம்ப அழகாக. இப்போ இதுக்கு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா ஹை வருமா ஹைன் வருமானா ஹைன் தான் வரும். ஏன்னா மூர்த்தியான் அப்படின்னாலே இது ப்ளூரல் தான். ஸோ ஹைன் தான் வரும். மந்திரோன்கி மூர்த்தியான் பகுத் சுந்தர் ஹைன். ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாருங்கள். இந்த ஃபோர்த் ஒன்னில் நிறைய இடத்துல நம்ம குழம்பிடுவோம். இது 2 டைப்ஸில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா மகாபலிபுரம்க்கு யாத்ரா. யாத்ரானா பயணம். மகாபலிபுரத்தினுடைய பயணம் டேஷ் ரஹின்னு கேட்பாங்க. அந்த ரஹிக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் இருக்குதா இல்லை கொஸ்டின் மார்க் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த கொஸ்டினை இப்படி தான் குழப்புவாங்க. ஃபுல் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அச்சிரகின்னு எழுதணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மகாபலிபுரத்தினுடைய பயணம் நன்றாக இருந்தது.
கொஸ்டின் மார்க் கேட்டாங்கன்னா கைசி ரஹின்னு எழுதணும். எப்படி இருந்ததுன்னு கேட்கணும். கொஸ்டின் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுல ஒரு கொஸ்டினே மாறும் இல்லையா? கைசி ரஹி எப்படி இருந்தது, அச்சி ரஹி நன்றாக இருந்தது. கைசி ரஹின்னா கொஸ்டின் மார்க் வரணும், அச்சி ரஹின்னா ஃபுல் ஸ்டாப் வரணும். பாரத் பகுத் விஷால் தேஷ் ஹை, நான் சொன்னேன் இல்லையா, ரிப்பீட் ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டு. பாரத் பகுத் விஷால் தேஷ் ஹை. நல்லா படிக்கணும், நல்லா வந்து எழுத தெரியணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல். இதோட வந்து புக் பேக்கில் இருந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புக் பேக் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து பெருசு பண்ணி உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் இப்படி தான் இருக்கும், புக்லெட்டில் தான் எழுதுவீங்க. இந்த பேப்பர் எழுதி பார்த்துட்டினாவே அதே மாடல் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். அது 2-3 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா எல்லா பார்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதே டைமிங் வச்சு நீங்கள் எழுதி பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்போ அடுத்தடுத்து இருக்கிற மாடலை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தன்யவாத்.